தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சு 6 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நேரு ஸ்டேடியத்துல பதவியேற்றார் ஜோசப் விஜய். அவரோட சேர்ந்து மேலும் 9 அமைச்சர்கள் இன்னைக்கு பதவி ஏற்றுக்கிட்டாங்க. ஜோசப் விஜய் எனும் நான். விஜய் பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி பங்கேற்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் EPS எதிர்த்து போர்க்கொடி. தமிழ்நாட்டில் முதல் முறையாக அரசாங்க விழாவில் தமிழ் தாய்க்கு பதிலாக வந்தே மாதரம் ஒழிப்பு. முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு முதல்ல மக்களுக்காக ஆற்றிய உரையில அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு 3 ஜியோ சைன் பண்ணியிருக்காரு. அதுல முதலாமாவது என்னன்னா, வீட்டுக்கு 200 யூனிட் இலவசம் அப்படின்னு சொல்லி இருக்காரு. 2வது ஜியோ என்ன போட்டிருக்காங்கன்னா, தமிழ்நாடுல போதைப் பொருள் தடுப்பு எல்லா மாவட்டத்திற்கும் ஒரு டாஸ்க் போர்ஸ் அமைப்பதாக 2வது ஜியோ பாஸ் பண்ணிருக்காங்க. 3வது ஜியோ என்ன பாஸ் பண்ணிருக்காங்கன்னா, பெண்களுடைய பாதுகாப்பிற்காக சிங்கப்பெண்ணே அப்படின்ற ஒரு டாஸ்க் போர்ஸ் எல்லா மாவட்டங்கள் தோறும் அமைப்பதாகவும் அதற்குண்டான ஒரு டோல் ஃப்ரீ நம்பரையும் கொடுக்கறதாகவும் 3வது ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் தமிழ்நாடுடைய சிஎம் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே கஜானா காலி ஆக்கி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. ஆனா போன DMK ஆட்சியில பிப்ரவரி மாசம் 17ஆம் தேதி தமிழ்நாடு முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு என்ன சொன்னார்னா, அவர் பட்ஜெட் வாசிக்கும் போது 10 லட்சம் கோடி ரூபாய் 26-27வது நிதி ஆண்டில பற்றாக்குறை இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க. ஆனா அந்த அறிவிச்சதற்கு அப்புறம் தான் விஜய் அவர்கள் தாவேகாவுடைய மேனிஃபெஸ்டோ வெளியிடுறாரு. அந்த வெளியிட்டதுலதான் இவ்வளவு வாக்குறுதியும், கேஸ் சிலிண்டர் வாக்குறுதி, எலக்ட்ரிசிட்டி வாக்குறுதி, பெண்களுக்கு உண்டான மகளிர் உரிமை தொகை எல்லா விஷயத்தையும் அவர் அனௌன்ஸ் பண்றாரு. ஏன் இதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியதானே செய்யும். ஏற்கனவே கொடுத்த பட்ஜெட்ல ஏற்கனவே டெபிசிட்ல இருக்குன்றது அவருக்கு தெரியும் போது அவர் ஏன் பொய்யான வாக்குறுதி கொடுக்கணும்? அதுதான் மக்களுடைய கேள்வி. இன்னும் சிஎம் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கால அவகாசம் தேவை, ஒன்னொன்னா நான் உங்களுடைய கோரிக்கைகளை வாக்குறுதிகளை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு இவர் சொல்லி இருக்கிறாரு. மேலும் இந்த 200 யூனிட்டுடைய உள்குத்து என்னன்னா, ஒவ்வொரு வீட்டிலையும் 2 மாசத்துக்கு 500 யூனிட்டுக்கு கம்மியா நீங்க பயன்படுத்தீங்கன்னா தான் அந்த 200 யூனிட்டுக்கு உண்டான காசு இலவசம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரு மிடில் கிளாஸ்ல குறைஞ்சபட்சம் 2 மாசத்துக்கு 500ல இருந்து 600 யூனிட் வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல செலவாகுது. மேலும் இந்த 200 யூனிட்டோட ட்விஸ்ட் என்னன்னா, ஒவ்வொரு வீட்லயும் 500 யூனிட்டுக்கு உள்ள நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 200 யூனிட்டோடைய காசு இலவசமா கிடைக்கும். ஆனா 501 யூனிட் ஆனா கூட மொத்தம் 500 யூனிட்டுக்கு உண்டான காசு ஒரு யூனிட்டுக்கு 8 ரூபா 40 காசுன்ற கணக்குல நாம கட்டியே ஆகணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நடுத்தர மக்களுடைய வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 300 யூனிட் செலவாகுது. 2 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா 600-650 யூனிட் செலவாகும் போது கண்டிப்பா என்ன ஆகும், இந்த ஸ்கீம் அப்ளிகபிள் ஆகாது. ஆனா தேர்தல் வாக்குறுதியில விஜய் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா வீட்டுக்கும் 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்னு தான் சொன்னாங்க. 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி இந்த முதல் கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பதவி ஏற்பு விழாவில் ராகுல் காந்தி கலந்துகிட்டார். அந்த ராகுல் காந்தியுடைய நிலை எப்படி இருந்தது? ஏற்கனவே பல ஆண்டுகளாக திமுகவும் காங்கிரசும் இணைஞ்சு செயல்பட்டு இருந்தது. காங்கிரஸ் எந்தெந்த இடத்துல எல்லாம் சரிஞ்சிட்டு இருந்தாங்களோ திமுக அவங்களுக்கு முதுகெலும்பா இருந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இன்னைக்கு 5 சீட் ஜெயிச்ச உடனே நேரா டிவிகேல போய் அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு பிரதமர் மோடி பெங்களூர்ல நடந்த ஒரு கூட்டத்துல என்ன சொல்றாருன்னா, कांग्रेस ने पहला मौका मिलते ही डीएमके की पीठ में छुरा भोंक दिया। जीने मरने का नाता था। हर पल जो डीएमके कांग्रेस की भलाई के लिए काम करती थी, लेकिन जैसे ही सत्ता का खेल कहीं और मुड़ गया तो सत्ता के लालच में सत्ता भूखी कांग्रेस ने
पहला मौका मिलते ही डीएमके की पीठ में छुरा भोंक दिया। டிஎம்கே கூட காங்கிரஸ் இப்படி இணைஞ்சு இருந்தது. 10 ஆண்டு காலமாக அவங்க கூட பயணிச்சாங்க. எல்லா சந்தர்ப்பத்திலையும் டிஎம்கே காங்கிரஸோட இருந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு அரசியல் சூழல் மாறின உடனே டிஎம்கே உடைய முதுகுல காங்கிரஸ் குத்திருச்சு அப்படின்னு சொல்லி தெள்ள தெளிவா மோடி சொல்றதை நம்ம பாக்குறோம். இதுல இருந்து தெரியுது காங்கிரசினுடைய சரிவு அதிகமாகிட்டே இருக்கு. தொடர்ந்து அதிமுகவுடைய தோல்வி சந்திச்சுட்டே இருக்கிறதுனால மூத்த அமைச்சர்கள் எல்லாம் ரொம்ப கடுப்புல இருக்கிறாங்க. அதிமுகவில் எஸ்பி வேலுமணி தலைமையில் புதிய அணி உருவாக்க ஆலோசனை நடந்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ள நிலையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். தேர்தல் தோல்வியை தொடர்ந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி மீது அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அதிருப்தி உள்ளனர். இதையடுத்து எஸ்பி வேலுமணி தலைமையில் அதிமுகவில் புதிய அணியை உருவாக்குவது தொடர்பாக சிவி சண்முகம் இல்லத்தில் ஆலோசனை நடைபெற்றது. அந்த மூத்த மினிஸ்டர் கூட இன்னைக்கு எல்லாரும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த மீட்டிங்ல கடுமையான விவாதங்கள் ஏற்பட்டது. மேலும் இந்த கூட்டத்தில் இபிஎஸ் உடைய நீக்கம் சம்பந்தமாகவும் புதிய தலைவர் தேர்வு சம்பந்தமாகவும் நிறைய விவாதங்கள் நடந்ததாக சொல்லப்படுது. இந்த அமைச்சர்கள்ல 36 எம்எல்ஏக்கள் சிவி சண்முகம் தலைமையில ஒரு தனி அணியாக ஃபார்ம் ஆகி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நடந்த கூட்டத்தினுடைய முக்கிய சாராம்சம் என்னன்னா, ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர்களுக்கு மத்தியில அதிகார போட்டி நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுல அரசாங்க விழாக்களில் எப்பவுமே தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படும். இன்னைக்கு நடந்த அரசு பதவியேற்பு விழால வந்தே மாதரம் முதல்ல பாடப்பட்டது. வந்தே மாதரம் பாடலுடன் தொடங்கிய பதவியேற்பு விழா. வந்தே மாதரம் வந்தே மாதரம். தொடர்ந்து தேசிய கீதத்திற்கு பின் மூன்றாவதாக இசைக்கப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்து. ஜெய ஹே ஜெய ஹே ஜெய 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 ஹே. அதுக்கப்புறம் தேசிய கீதம் பாடப்பட்டது. அதுக்கப்புறம் தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இந்த மாற்றத்திற்குண்டான காரணம் என்னன்றத மக்கள் கேள்வியா எழுப்பி இருக்காங்க. அரசு தெளிவுபடுத்துமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.